அப்படி இருந்தாலும் முன்பாக வந்து வேலையார் பொதுவாக செய்து முடிப்பவர்கள். ஆனால் இன்று தினம் இத்தனை காலதாமதமாக வருகிறீர்கள். நாம் எழுந்தவுடனே எங்கே செல்ல வழக்கம்? நந்தவனம் போக வேண்டும். போகலாம் போகலாம் வாருங்கள், நந்தவனம் போகலாம் போகலாம் வாருங்கள், வாருங்கள் போகலாம் வாருங்கள். மதுவா ஓடிவா வந்துட்டோமா. எனக்கு என்று ஒரு கன்னியா மாடம், அந்த கன்னியா மாடத்திலே நான் இருக்கிறேன். எனக்கான ஒரு நந்தவனம். இந்த நந்தவனத்திலே மல்லி முல்லை கோங்கு மந்தார இருவாச்சு சொல்லும்படியான பலவிதமான மலர்களை பறித்து அதை ஆரமாக தொடுத்து அண்ணன் கண்ணனுக்கு அலங்காரம் செய்வதோட மலர்களை பறித்தோம், ஆரமாக தொடுத்தோம் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதோ பாருங்கள், என் அண்ணனே வருவது அண்ணாவின் திருமலரது சகிமார்களோடு வந்தனம் அளிக்கின்றேன். ஏண்டி சகி, என் அண்ணனோடு நான் பிறப்பதற்கு எந்த பிறவியிலே எந்த புண்ணியம் செய்திருக்க வேண்டுமோ உன் உடம்பு இழந்து பெருமை பெறும் தவம் உன்னுடனே நான் பிறப்பதற்கு எந்த பிறவிலே எத்தனை கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டுமோ. அப்படி இருந்தாலும் நான் எங்கே இருக்கக்கூடியவள் சகிமார்கள் உடனே கூடி சரசமாய் விளையாடி ஆடிப்பாடி இந்த கன்னியா மாடத்திலே நான் இருக்கிறேன். அனுதினமும் நானாக வந்து காண்பதுதான் வழக்கம். இன்றைய தினம் இந்த கன்னியா மாடத்தை நாடி ஓடி வர காரணம் என்னன்னா என்னை வாழ்த்துகள் என்ன அம்மா மங்களம் பெருகும் அம்மணி
நோயற்ற வாழ்வே நோயற்ற செல்வம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று என் மனதார வாழ்த்துகிறேன். அப்படி இருந்தாலும் என்றும் இல்லாமல் இன்று தினமே அலர்ந்த செந்தாமரையானது எப்படி பூத்து குலுங்குமோ அதே போல் உங்கள் திருமுகமானது மிக மிக அழகாக இருக்கிறது. காரணம் என்ன தெரிவிக்கின்றேன் அம்மா. நீங்கள் இருவரும் அந்த புறத்தில் சென்று இருக்கும் வேலைகளை கவனித்துக் கொண்டிருங்கள். என் அருமை தங்கை அடைக்கும் போது வாருங்கள் அம்மா. போயிட்டு வாங்க. என்ன கேட்ட காரணம் என்ன? இத்தனை முகமலர்ச்சியோடு காட்சியளிக்கிறீர்களே. அம்மா உனது உன்னுடைய மாளிகை தேடி நான் எதற்காக வந்தேன் தெரியுமா? காரணம் என்ன புரியவில்லையே. உனக்கு திருமணமா? அட போங்கண்ணா, ஏன்னா இது சின்ன வயசுல திருமணம். எனக்கு இப்போ இன்னும் வயதாகட்டும் அண்ணா. ஊற்ற வடதிலேயே செய்யும்படியான திருமணத்தை நாங்கள் முன்னோர்கள் முடிக்க வேண்டும் அல்லவா? அப்ப நிச்சயமா எனக்கு திருமணமா? ஆமா அண்ணா. அப்ப மாப்பிள்ளை நம்ம சொந்தமா பந்தமா ஒட்டா வருவா அசலா ஜாதியா மக்களா மனுஷாலா? மாப்பிள்ளை குள்ளமா இருப்பாரா, வசனமா இருப்பாரா, செவப்பா இருப்பாரா, கருப்பா இருப்பாரா, உங்களை பேர் மத்தா இருப்பாரா, இல்ல என்ன பேர் ஒல்லியா இருப்பாரா? மாப்பிள்ளை எப்படிதான் இருப்பாரு? அவங்க வீட்டுக்கு மெத்த வீடா, இல்ல கூரை வீடா, ஓட்டு வீடா? அவங்க வீட்டுக்கு நடந்து போனோமா, பஸ்ல போனோமா, கார்ல போனோமா, இல்ல பைக்ல போனோமா? எப்படின்னா போனோம்? திருமணமே வேணாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் இல்லன்னா ஒரு சந்தேகம் தான். என்ன அவங்க வீடு மச்சி வச்சு வீடா, மச்சி இல்லாத வீடா, கூரை வீடா, ஓட்டு வீடா? பார்த்திருக்கும் வீடு அருமையான வீடு. அண்ணா மாப்பிள்ளை சௌபா இருப்பாரா, கருப்பா இருப்பாரா? மாப்பிள்ளை ஆமா ஆமா சோக்கான மாப்பிள்ளை, தகுந்த மாப்பிள்ளை, உயரத்திற்கு ஏற்ற மாப்பிள்ளை. ஆமா அவர் யார் தெரியுமா? நான் நினைத்தவரா? அந்த மாப்பிள்ளை பேர் சொன்ன உடனே பேரானந்தம் அடைய போன வந்தது யாரு? நம்ம நாடி அம்மா விதுர மகாராஜா. பாத்தியா பாத்தியா மாதவா? சொன்னல அவருதான் இருக்கு. அண்ணா யாருண்ணா? யாருண்ணா மாப்பிள்ளை? யாருண்ணா நீங்க சொல்லும் போதே ஒரு ஆசையா இருக்குதுண்ணா. அவருதான். ஆமா நீங்க சொல்லுங்கண்ணா. அவர் யார் தெரியுமா? இந்த குணகுதாரை ஆளு கோற்ற உரக கோடியோ தனக்கு உனையுறுதியாய் கொடுக்க உரைத்தாரே. சரசமுடனே தழைத்து சுகிப்பாய
சுபத்ரா பார்த்திருக்கும் மாப்பிள்ளை அஸ்தினாபுரத்து வேந்தன் திருதராஷ்டிரர் குமாரன் திருதர அட்டுதற்கு தலைமகன் அஸ்தினாபுரத்து வேந்தன் என்னம்மா இது அண்ணா என்ன வார்த்தையை சொல்வீர் அண்ணா அந்த படுவா எனக்கு பிடிக்கலன்னா அவன் சுத்தமான மோசக்காரனா அவன் சுத்தமான வீடுனா அவனை பாத்துட்டு முன்னாடி நீ ஓடுனா ஏமா பிடிக்கலன்னு சொல்லி ஒரு வார்த்தையோட முடி அவன் பீடா இருக்கிறான் இல்ல பாடா இருக்கிறான் உனக்கு அந்த எனக்கு மாப்பிள பிடிக்கலன்னா ஏமா இது ஜங்குமா இது அண்ணா போற சண்டிங்க கொண்டாந்து விடு போடுறது கண்ணாயிரம் பேர் போட்டு தந்தா கண்ணல எனக்கு மாப்பிள்ளையாக கிடைத்தானா அந்த படுபாவி தேவலைன்னா இந்த உலகத்திலே 1000 கண்படைத்தவர் இருக்கிறார். அவருடைய மைந்தனே எனக்கு போதும் அண்ணா அண்ணா அந்த படுபாவி தேவலைன்னா பங்காளி நாடு தர பாவினா அவன் எக்கேடு கட்டு போடுவானோ அண்ணா. அவன் கொடுக்கலாம் போறான் நமக்கு ஏமா அண்ணா நல்லா நமக்கு வர மாப்பிள்ள ஒழுங்கா இருக்கிறானா அதை பாருமாண்ணா என்னென்னோ பேசிட்டு இருக்கு அண்ணா. இந்த பாவியே பெண்ணாய் பிறந்தே என் பங்கள இன்றே கூழையேன் பாவியே இந்த பாவி நான் எதற்காகத்தான் பெண்ணாக பிறந்தேன் என்றுதான் நான் வருகிறேன். எல்லாம் யாரால் தெரியுமா நடக்கிறது? ஐயோ தெய்வம் அல்லது தலை
பாயும் தெய்வம் செய்த சதியாக இருக்குமா ஐயன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மன் எழுதி விதியாக இருக்குமா அண்ணா? எனக்கு அந்த படுவாய் வேணா அண்ணா. எனக்கு பிடிக்கலண்ணா, எனக்கு பிடிக்கல. சர்ப்பத்தின் கொடி படைத்தோன் தங்கா அண்ணா. உனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை பேர்பட்ட வீரன் தெரியும். படுவாயினா, மோசக்காரனா, சண்டாளனா? சர்ப்பத்தின் கொடி படைத்தோன் வேணா. இந்த தரணியில் தாட்சண்யமில்ல நற்குணம் அவனே கண்டாய் நாடாளும் பாக்கியசாலி. களிப்புடன் வாழ்வாய் தங்கா தங்கா தங்கா. சர்ப்பத்தின் கொடி படைத்தவன் தரணியில் ஒருவரும் தாட்சண்யம் இல்ல. அவரை போன்று ஒரு நல்லவன் உலகத்தில் நீ கண்டறிய அவனை போன்று ஒரு நற்குணம் படைத்தவன் இந்த பூவுலகத்தில் ஒருவரும் கிடையாது. துர்குணமுடைய என்று கூறுகிறார்களே தவிர அண்ணா துரியனை போன்று ஒரு நற்குணம் படைத்தவன் அவனை போன்று அல்ல அண்ணா. அவனை மணந்தால் இந்த நாட்டையாலும் பாக்கியம் முன்னை பெற்றுவிடும் தங்க. எனக்கு புரியல, மாப்பிள்ள புரியலண்ணா. எல்லாம் உன்னால் தானே நடக்குது, எல்லாம் உன்னால் தாண்டா பாவி. எல்லாம் என்னால் முன்னவராகி அண்ணா சொன்ன வார்த்தை நான் தடுத்து சொன்னார். எடுப்பார் கலப்பை ஆடுதத்தை கொடுப்பார் என் மீது போரை எடுப்பார் என் சிரத்தை இந்த புவியில் அவர் தடுப்பார். யார் இருக்கிறார் இருப்பது உங்களுக்கு தெரியாதா அண்ணா? எனக்கு படுப்பாய் வேணாம். என் மனசுல இருக்கிறது என்ன, உன் மனசுல இருக்கிறது எனக்கு என்ன தெரியுமே. என்ன எல்லாம் உனக்கு தெரியும், எல்லாம் உணாதானே, எல்லாம் உணாதானா? என்னடா போராட்டம் அம்மா அண்ணா. அம்மா என் தங்கை என் தங்கை என் இளையவரை என் தங்கை என் பள்ளியை சுமத்தாதே. ஆமா நீதான் என்று நிந்தனை கூறுகிறாய். நமது முன்னவர் செய்த இந்த சம்பந்தத்தை நான் மாற்றி அமைக்க முடியுமா? உன்னையை மணக்க வேண்டும் என்று மையல் கொண்டிருக்கிறான். அண்ணா தள்ளோ சற்றும் சம்மதமே வில்லு இருக்கிறது அண்ணா. அந்த வில்லை விட்டு விட்டு இப்பேற்பட்ட கொள்ளையெல்லாம் செய்கிறது. சர்ப்பக்கொடியோன மணந்தால் ஆமாம் அண்ணா. அம்மா தொல்லை ஒன்றும் இல்லை சர்ப்பக்கொடியோ. அம்மா தொல்லை ஒன்றும் இல்லை சர்ப்பக்கொடி. எந்த துறைகளை
படைத்தவன். ஆமா, அவனை மணந்தால் உனக்கு எந்த தொல்லையும் வராது. அவங்க என்ன இருக்குதுன்னா தொல்லை ஒன்றும் இல்லை. சர்ப்ப கொடியோன் எந்த துறைகளையும் வணங்காத முடியோன். ஆமா, யாரை கண்டாலும் வணங்க மாட்டாரு. வணங்காத யாருக்கு புரியாது. அவன் எல்லையிலே எயில் செல்வம் உடையவன். ஆமா, அவன் எயில் தனரேகை உடையவன். அவன் அப்பேற்பட்ட உத்தமனை மணந்தால் தொட்டப்பொருள் அத்தனையும் மலை போல் வளரும். அவன் வந்தா யாருன்னா ஒரு பொருள் கொடுக்க போற பணக்காரன் மருமகள் என்றெல்லாம் அவனை பேசுவாரு. யாரும் பேச மாட்டான். அது எங்க செவியாரும் கேட்ட எங்களுக்கு இவ்வளவு இன்பமா. அண்ணா, அவன் தனரேகை உள்ளவனாலும் உங்கள் சம்பாதனை எப்படி அந்த படுவாயிதான் எனக்கு மாப்பிள்ளை நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன்னா. அந்த காண்டிபனை முக்காலம் நினைக்கிறேன். அந்த காண்டிபனை தான் நான் மனதார நினைத்து கொண்டு இருக்கிறேன். இந்த மாதிரி செய்வன் தெரிஞ்சவன் நான் பேசா கிடைச்சிருக்கோம். நாங்க வளர்த்தது தப்பா போச்சு. இது நான் எடுத்த முடிவா? எங்கிட்ட எனக்கு முடியல. நான் இந்த மாப்பிள்ளை அம்மா ஒன்று பட்டார் அண்ணன் நங்கு பேச்சு மாட்டேன்னா எனக்கு வேணா, எனக்கு புரியலண்ணா. உலகத்துல நான் தான் அர்ஜுனன் ஏமாத்தீங்க. அண்ணா, எனக்கு சொத்து இல்ல, எந்த இல்ல, எனக்கு அதான் வேணும். அண்ணா, நீங்க தானே போய் சொல்றீங்க. அண்ணா பூச்சி கட்டவ வந்து போது அண்ணா போதும் போதும் என்னோட அந்த படுவாய்தான் கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா செத்துருவேன்னா. 1000 முறை எடுத்து சொன்னாலும் அண்ணாவின் முன்னவர் வார்த்தை பலராம சக்கரவர்த்தி சொன்ன வார்த்தை சொன்னதுதான். யாரு கேட்டா யாரு கேட்டா மாத்துனீங்க? உன்னை கேட்கணுமே. ஆமா, அண்ணா யாரும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப நீங்களே போய் தாலி கட்டிட்டு வாங்க, நீயே போய் வாங்க. எனக்கு புரியல மாப்பிள்ள. நான் போறேன். அண்ணா, நான் மனதில் நினைத்திருக்கிறேன் பாண்டவர் எடுப்பிருந்தவர். அண்ணா, நீ பக்குமா வர வச்சு எப்படின்னா நீ அவரை உடனே கூட்டி வச்சிருந்தா போய் அண்ணா என்ன மாப்பிள்ள புரியலண்ணா. அவனதான் கட்டிக்கிறேன் சொன்னா கண்டிப்பா செத்துருவேண்ணா. எவனா கொத்துலையோ குட்டியில வீதுனா கண்டிப்பா செத்துருவேன். கண்டிப்பா செத்துருவேன். தங்கை அண்ணனுடைய வார்த்தை முன்னவன் வார்த்தை கேட்காத தங்கை இருந்தால் என்ன இறந்தால் என்ன இந்த இடத்து சாகாத நான் கண்டிப்பா செத்துருவேன்டா பாய். அட முட்டண்ணா, அட தடியா, அட கருப்பா, உன் கோயில் இடியோ குமரலா குமடால போடு எக்கடு கட்டு போடியாடா பச்சப்பா. அட கிளியாரி, அட அடியா மடியா தடியா உன்கிட்ட வந்து எடு போர் படிக்குதுடா பாவி. அட சீதாராமா சீதாராமா. அண்ணா தவறுனா கூட பிறந்த பொண்ணு இதா குடும்பம் விளங்காது, கோத்திரம் விளங்காது. தவறுனா நான் கண்டிப்பா சாவ போறேன். நான் கண்டிப்பா சாவ போறேன். எனக்கு புரியல, எனக்கு புரியல. தவறுனா நான் கண்டிப்பா செத்துருவேண்ணா. எதுக்கு நீ செதாவும் புத்தியா வரும்? செத்துட்டா எப்படா புத்தி வரும்? நீ எதுக்கு நீ அங்க நடக்க முடியாது நடந்து வரேன். என்ன போய் சாவணுன்ற சூத்துல கட்டி வந்துருமா? ஏமா நீ அங்கேயும் போய் சாவத்து கூட அப்படியே பக்கத்துல 2வது தாண்டு ரோட்ல பத்தா போதும். ஆமா, வர நாள் மொத்தமே ஏத்து போயிட்டே இருக்கும். நீ ஒரு அடி பத்து உன் மேல ஏறுதா இல்லன்னு பாத்துனா பஸ் இப்படி கவுந்து மணிகண்டா. நம்ம வீடு கல்யாண வீடு, சுப நிகழ்ச்சி நடக்க வேண்டிய இடம். ஆமா, நின்று அழக்கூடாது யாரும். எனக்கே நான் பொண்ணு நான் போறேன். யாரு வச்சு நான் கட்டிக்க போறேன்? நீ வச்சு தாலி கட்டிக்க போறியா? பொண்ணு 1000 பொண்ணு வரும் நினைச்சமா? அண்ணா தவறுனா நான் கண்டிப்பா செத்துருவேன். நான் கோலத்திலயோ குட்டிலயோ தவறுனா அட பட்டா பாரு ராஜ எடுத்து பாரு. நீ ஓடி போய் பாடுறா. இப்படியே சாக போறேன்னா உனக்கு ஐடியா தான் கொடுக்க முடியும். எங்க அண்ணங்கள் நான் சொன்னா
பக்குமா அவர் வர வச்சு என்ன எப்படின்னா கூட்டி வச்சிருவாரு. யாரு அர்ஜுன மகாராஜா வர வச்சு. சாமி அந்த வேலை செய்ய மாட்டாரு. ஆமா, ஒட்டியார் மட்டும் கூட்டி வச்சாரு. முள்ள கூட்டி வைக்க மாட்டாரு. முள்ள கூட்டி வைக்க மாட்டாரு. அண்ணா உன் ஆசை தங்க இல்லையா, நான் அன்பான தங்க இல்லையா? அட பாவி, அட முட்டகண்ணா, அட சீதாராமா, அட தடியா பொலியாது பொலியாது தவறுனா எனக்கு புடினா. அட அடியா மாடியா உங்ககிட்ட ஒரு இடமாறு படிக்கிறேன். நீ கவுண்டா? நீ கவுண்டா? எங்க அண்ணன் உனக்கு என்ன வந்தது? கண்டிப்பா சத்துருவனா, நான் ரோசக்காரா உன் கூட பார்த்தவனா. பாயால மணி என்ன குண்டு போலாது. அங்க போய் நான் சாகணும். எங்க அண்ணன் காலையில இருக்கிற கண்டிப்பா பேச ஆவறனா சொல்லணும். அங்க போய் சத்தா யாருங்க கண்டிக்க மாட்டாங்க. அங்க சத்தமா எதுவுமே இல்ல. ஆமா, ராஜ்ல கப்பல் பஸ் மாட்டிக்கோ. எவ்வளவு 18 லட்சம் கண்டிப்பா 18 லட்சம் கேஸ் போனா 18 லட்சம். எங்க அண்ணன் காலையில வந்து சத்தா அது ஒரு புண்ணியமாவது கிடைக்கும். நின்ன ஒரு ரவா ரொம்ப கோவிந்தா கோவிந்தா தங்கையே நீ தங்கை கொள்ளாதே, அம்மா தாவி தேவி கஞ்சல பட்டு தைரியம் விட்டு தங்கையே நீ தங்கை கொள்ளாதே, அம்மா தாவி செங்கையே நிகழ்ந்த கடம்புள்ளத்தின் நன்னன் கண்ணன் நீங்கள் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை போதி மிகுதகவை போக மகே ரகுபாயமாய் சாதி நல்ல நீடிக்க அவர்கள் கோடிக்க செய்தேனம்மா. என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும் அண்ணா? அம்மா அயலில் என்று சொல்லாது, ஏனண்ணா நீ அயலில் என்று சொல்லாது, சொன்னால் என்ன ஆகும்? நம்ம தன்னனுக்கு கோபம் பொல்லாது. உண்மைதானே, உண்மைதான். அயலில் என்று சொல்லாது, சொல்லுங்க தலை வச்சிடண்ணா. அம்மா கயல் விதியும் சகிகளை கீழை கண்டூரப்பாய் கட்டாய திட்டப்படுத்தி அழகிய இருப்பாய். எவ்வளவு நாளைக்குண்ணா? காலம் கொஞ்சம் போகட்டும் போகட்டுண்ணா, எவ்வளவு நாளும் போகட்டும்ண்ணா. தங்கா. எத்தனை நாள் போகட்டும் அண்ணா? அம்மா காலம் கொஞ்சம் போகட்டும், எத்தனை நாள் அண்ணா? அண்ணன் காரியம் எல்லாம் ஆகட்டும், காலம் கொஞ்சம் போகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். போகட்டும் அண்ணா. அந்த காவலன் துரியானைய கேவலமாகவே இந்த பூராகிரியவாரும் அவள் கொண்டு சிரிக்க, ஆமா, அம்மா புத்தியற்றவர் என்று நிந்திட கரகம் நான் புரிகிறேன். எனக்கு தெரியல எப்படி இருந்தாலும் நீ கழக மாட்டதுல கிளாடின்னு. நான் போய் வருகிறேன். எங்கண்ணா போறீங்க? அதையாமா எடுக்க சொல்லுவேன், எங்க போறேன்னு கேட்கிறேன். இல்லன்னா ஒரு சந்தேகம். அம்மா பூர்த்தியான கண்ணி எண்ணியுடன் புண்ணிய தீர்த்த மாதன் நன்னிய பார்த்தாரை கண்டே இனிய வார்த்தைகளை சொல்லிய ஆமாம், பக்குவ
படித்து இங்கு தக்கப்படி வரவழைப்பேன் எக்குவலயத்திலும் நற்குணம் தழைக்க வைப்பேன். எப்படி அண்ணா? அதுவும் எப்படி? ஆமா. அம்மா இழைந்து விழைந்து குழைந்து தழைந்து இணைந்து விழைந்து குழந்து தழைந்து என்ன மனக்கும் கொண்டிருக்கும் மன்னன் பாலராமருக்கும் இஷ்டம் உண்டான பிறகு இவை எல்லாம் முடிந்த பிறகு அம்மா இந்து குளத்து திட்டங்க ஐந்தும் ஐந்த பெற்ற குந்தி என்னும் நமது சொந்தங்கத்தை தானக்கு வந்த மருமகள் நின்ற இல்லை என்ன சொல்ல இந்த வீதம் செய்யாவிட்டால் எந்த பெயர் மாயன் அல்ல. தங்கையே நாட்டி வைத்தால் யார் ஒருவர் ஆட்டி வைத்தால் ஓட்டி வைத்தால் யார் ஒருவர் ஊட்டி வைத்தால் யார் நான் பிரித்து வைத்தால் யார் ஒருவர் உலகத்திலே ஆடும் ஆடாதவரே இல்லையா? ஆமா. யமனுலகை ஓட்ட வேண்டும் என்ற அக்கறவை நினைத்தால் உங்களால் ஓட்ட முடியும் அண்ணா. ஒருவரை கூட்டி வைக்க வேண்டும். எனக்கு தெரியும், அதனால தான் நான் உன்னையே கூட்டி வைக்க சொல்லிட்டேன். கூட்டி வைக்கணும்னே முடிவு பண்ணிட்டேன். ஆமா, நான் எங்க அண்ணன் மாரி கூட்டி வைக்கிற சாமாத்தியாரி யாருமே கிடையாதுண்ணா. இன்னொரு விஷயம் சொல்லி ஆமா, அதே நேரத்திலே அதை பிரித்து வைக்கும் என்னால முடியும். ஆமாண்ணா, அப்படிலாம் பண்ணிடாதீங்க எங்க விஷயத்துல. அம்மா அண்ணா, நீ உன் மனநிலை அறியவே யாமந்தோம். ஓஹோ, அண்ணனோ துரியனுக்கு தர வேண்டும் என்ற விதர்மகா ராஜா இடத்திலே தாம்பூலத்தை ஊர்ஜிதமாக மாற்றிவிட்டார். நீ எப்படின்னா அவரா கூட என்ன கூட்டி வச்சுட்டுனா உனக்கு 8 மாசத்துல ஒரு புள்ள பத்து ஊத்துறேன் நானு. மறுப்பில்லை. ஆமாண்ணா, அவ்வளவு மூமெண்ட்ல தனிச்சு. அண்ணா நீ நிக்காதண்ணா, நீ என்ன காலான்னு வர மாதிரி இருக்குதுண்ணா. நீ உட்காருண்ணா. மனதினி தளர வேண்டாம், மனப்பெருமடம் இருக்கிறேனா? மனப்பருவமாகி நின்றாய் மங்கையே எனது தங்க. ஆகட்டும் அண்ணா. குணவந்தர் நமது அவர் என்ன செய்தார்? அவர் குறித்துமே வாக்குமிழ்ந்தார். என்னவென்று? மதியில்லா தலைமுறைக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? ஒருபோதும் மனமானை சூட்ட என் மனம் ஒருபோதும் இடம் தராதி. பரிவுடன் நீ இருப்பாய் தங்க, பார்க்கிறேன் உன்னையின்றி தங்க. மனப்பருவத்தியாக இருக்கிறாய் தங்க. ஆமாமண்ணா, நமது அண்ணா வானவர் உண்மைதான். குறித்ததாக இருக்கட்டும். ஆமாம், மதியெல்லாம் தனக்கு முன்னை ஒருபோதும் தர என் மனம் இடம் தராது. எனக்கு தெரியும்ண்ணா. களிப்புடன் நீ இருப்பாய். இருப்பேன். கருதியவன் உன் பார்த்தனே உனக்கு மனமாலை சூடுவான். வரட்டும் அண்ணா, வரட்டும் அண்ணா. அதனால் அண்ணா, இதோடு உன் கவலையை விட்டு விடுத்தாங்க. அண்ணா நீங்க நிக்காதீங்க. சரிம்மா, உட்காருங்க. மாதவா பாத்தியா? எங்க மாதவா ஏண்டா வேலை? இங்க வா. அந்த செல்போன் கட்டா போதும். அந்த கூட்ட எதிர்ப்புல கட்டு. எங்க அண்ணன் பாத்தியா? எங்க அண்ணன் உலகத்துல கருப்பா இருந்தா கூட எவ்வளவு கலையாகிறாரு பாரு. கருப்பு தான் கருப்பு. எங்க அண்ணன் நாவப்பயம் கலர்றா ரத்தம் சொட்டும் பாரு. கலர் இந்த உலகத்திலேயே எங்க அண்ணன் மாரி யாருமே கிடையாது. எவ்வளவு அழகா கிடையாது பத்தியா? அவர் நின்றா ஏன் கால் வலிக்குது? யாரும் தெரியாது. நாம இது கூட சொல்ல முடியாது. ஆமா அண்ணா, அண்ணா உன்னை அன்றி என்னை மூணு பேர் இருக்கிறாங்க இந்த கலர்ல. யாரு?
இந்த கலர் சாமியார் கலர்ல 3 பேர் யாரு இருக்கிறாங்க? நம்ம செஞ்சூராயன் ஒண்ணு, ஆமா. சிகப்பு சரியான சிகப்பு. ஓஹோ. நம்ம தனபாலன் ஒண்ணு, செஞ்சூராயன் ஒண்ணு, சீதாண்ண ஒண்ணு. 3 பேருமே நம்ம கோகுல் ஒண்ணு. 3 பேரும் ஒரே தட்ட ரத்து சொத்து. கருப்பே அழகி காந்தலே ருசி தெரியாத உனக்கு? பூ காந்தல். என் அத்தான் இருக்கிறாரு. எங்க அது விடு. எங்க அத்தான் யார்? யாரு? நான் உனக்கு யாரு? நீ யாரு? அவரும் கருப்பு தான்டா. இந்த உலகத்திலே மகாபாரதத்தில் அழகானவர் பாண்டவர் நடு பிறந்தவர், 32 லட்சம் படைத்தவர். அவரே கருப்பு தானே? கருப்பு போய் அப்படி சொல்ற? நீ அடிப்போ நான் கேட்க மாட்டேன். பேசி அதெல்லாம் கொண்டு போச்சு நேற்று வேற பார்க்கிறார் படுகுயில் என்னையே தல்ல. பெரியண்ணா பலராம சக்கரவர்த்தி இருக்கிறாரு. அவர் என்ன எதிர்பார்க்க படுகுயில தள்ளான்னு பாக்குறீங்க. பாக்குறாரு எங்க அண்ணன் தான் என்ன காப்பாத்தினாரு. நல்ல அர்த்தம் கொடுக்கணும். அதனால நல்லா வாயுமோ குழந்தை நல்லா இருக்கணும். என் அண்ணனுக்கு உள்ளுக்குள் உமக்கு உள்ளதை சொன்னீரேனப்பா. தங்கையின் மனதை பரிசோதிக்க வேண்டும் என்று இப்படி செய்திருக்கிறாயா? உள்ளத்துல என்ன இருக்கிறது? ஆமா, அப்படின்னு ஒரு எண்ணங்கள் பார்க்கணும் பகவானுக்கு. எள்ளுக்குள்ளே எண்ணெயானது எப்படி நிறைந்திருக்கிறதோ இந்த உலகத்திலே நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கிறார் என்ன பகவான். அத்தை மகனாக வந்த அத்தனுக்கு இருக்கிறார். அவருக்கு இல்லாத சொந்தம் அந்த புண்ணுக்கண்ணன் பிள்ளைக்கு மட்டும் எங்க இருக்க போகுது? அண்ணா 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 போய் வாங்கண்ணா, அவர் இட்டு வாங்கண்ணா, இட்டு வந்து எங்களை சீக்கிரமா கூட்டி வைங்கண்ணா. அண்ணா எங்க போயிருக்கிறாரு அவரு? அவன் தீர்த்த யாத்திரையாக சென்றிருக்கிறான். அர்ஜுனன் எங்க போனாரு? அர்ஜுனா அர்ஜுனா என்று நான் எவ்விடத்தில் போய் தேடினா அவர் ஏன்னா அங்கெல்லாம் போனோம்? அவர் சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ, குளிச்சாரோ குளிக்கலையோ, வெயில் இருக்கிறாரோ மயில் இருக்கிறாரோ மலையில இருக்கிறாரோ மடுவில் இருக்கிறாரோ எங்க இருக்கிறாரோ ஏதாகிறாரோ, அவர் சாப்பிட்டாரோ இல்லையோ தெரியல. அவர் எங்க இருக்க மாட்டாரு. ஆமா, கசண்டுல 10 இருப்பாரு. தீர்த்த யாத்திரையாக தெரியாடுறவன் அண்ணா தவறுனா அவர் தேடின்னு போக சொல்ல அவருக்காக நான் சாதனம் கலர் தரேன்னா, லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் எல்லாம் கலந்து தரேன். அவருக்கு எடுத்துட்டு போய் அவர் கையில குத்துட்டு வந்துருக்கேன். போங்கண்ணா. ஏமா அண்ணா இவ்வளவு நேரம் உனக்கு ஒரு உபகாரம் செய்யணும்னு வந்திருக்கிறேன். அண்ணா பச்சை தண்ணி சாப்பிடணும்னு சொல்லல. எங்கேயோ தீர்த்த யாத்திரை சென்றிருக்கிறான. என்ன சாதம்? அதுவும் யமன் சாதம். யமன் சாதம் இல்லடா பாய், லெமன் சாதம். லெமன் சாதமா? ஆமா, எனக்கு யமன் சாதம். யமன் சாதம் நாடிகை கிடக்கிறது. நீங்க தெய்வம்னா உங்களை பாக்கிறதுக்கு எங்க மகன் 2 பேர் இருக்கிறாங்க. அதனால ஆனா போற வழியில அந்த சாப்பாட்டுக்கு கை வச்சிட்டு போறீங்க. கை வச்சிட்டீங்கன்னா அவர் போய் பிரிச்சு பார்க்க சொல்ல ஊசி வாசனை வந்துடும். அவர் நினைப்பாரு இது செஞ்சு கொடுத்த பழம் ஊசி போய்க்குதுன்னா அந்த பொண்ணு அப்படி ஊசி போய்க்குதோ அப்படின்னு நினைப்பாருண்ணா. அதனால தான் நான் கை வைக்கிறேன். அதனால நீங்க அங்கத்துன்னு போய் ஊத்துட்டு வந்துருங்க. வாத்தல் கவனிங்க, நான் சொல்றது கேளுங்க. அவங்க பின்னாடியே பாத்து நடக்கிறீங்கண்ணா. அண்ணா போய் வாங்க, நசீக்கிரமா போங்க. அம்மா நான் போய் இங்க கவுனி, இங்க கவுனி, கவுனி, அங்க போ. எல்லாம் வந்துட்டியா? அங்க கேளு போ. அருமையா பாண்டியா எப்படி? ஆமா நான் போய் வருகின்றேன். எல்லாரும் புரிஞ்சுதா இல்லையாப்பா? புரியுதா இல்லையா? ஆமா நான் போய் வருகின்றேன். கிளம்பல 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 இல்லப்பா. நலமுள்ள தவ மேதனன் மோன நிலையதை அறிந்திட
அம்மன் நான் போய் வருகிறேன் போய் அண்ணா. வா, வா. மன்னன